Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. டைரக்டர் சார் குறியீடு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களே நீங்க இதை பத்தி ஏதாவது மாட்டினாரு ஒருத்தர் அப்படிங்களா? சிங்கிள் ஷாட்டாக போகலான்ற ஐடியா அண்ட் பர்ஃபார்மன்ஸஸாக இவங்களும் ப்ராப்பராக பண்ணனால வித்தின் ஒரு 5:45 5:52 எடுத்து முடிச்சிட்டோம். 5 நிமிஷம் சீக்வன்ஸா 10 நிமிஷத்துல எடுத்திருக்கீங்க. 5 நிமிஷம் தான் எடுத்தோமே. ஆக்ஷன் டு கட் அவ்வளோதான். ரசிகண்டா நீ. ஷார்ட் கேர்ள் கம்பேட்டபிலிட்டி எல்லாம் ஓகே ஓகே. ஆக்சுவலி இவங்க ஷார்ட் கேர்ளும் கிடையாது. அவன் ஸ்டாண்டர்ட் டீஸ்லேயே 6 feet இருப்பான். அதுக்கு நம்ம அந்த ரீல் பார்த்தேன். அதில் வந்து அவங்க ஒரு ஹிந்தி கதை சொல்லி வைரல் ஆச்சு. அந்த டைம் அவார்டு வாங்கும்போது மட்டும் தான் அது பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு அவார்டு பண்ணது. சரி, இங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த படத்துக்காக நீங்கள் அவார்டு வாங்கினீங்கன்னா எனக்காக நீங்கள் அது ஸ்டேஜில் பண்ணுறீங்க. ஓகே, அவார்டு வாங்கினா. ஸோ 29 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட் நான் சொன்னதே சொல்லிடுறேன். நீங்கள் மாடி விட்டீங்க தேவையில்லாம. ஆமாம், என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லலை. இப்போ நான் சொல்கிறேன், அதுதான் அண்ணன் சொன்னார். என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ரோஸை நம்ம முளங்கட்டி மாட்டினா நல்லா இருக்காது, மல்லிப்பூ நல்லா இருக்குமேனு வச்சாச்சு. இல்லை, மல்லிப்பூ புதுசாக தானே இருக்குது. ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வயசு வரைக்கும்னு வச்சுப்போமே, நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்னா அது கரெக்டாக இதோட இன்ட்ரோல் பிளாக்னு வச்சுப்போம். அந்த 30 அதை தொடும் போது அது இன்ட்ரோல் பிளாக்காக இல்லாமல் இன்னொரு சீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுமாதிரி இன்னொரு சீனாக இருக்கிற ஒரு லைஃப்பில் இருக்கிற ஒரு பையன். சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட வந்து 29 படத்தோட டீம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சாப்பிட்டு நல்லா ஒரு லைட்டாக மயக்கம் உங்கள் கண்ணில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? எனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குயிக்காக சில கான்வர்சேஷன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த டைட்டிலில் உங்களுடைய அந்த டிசைன்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்கணும்னு தோணுச்சு. டைரக்டர்கிட்ட 29 இஸ் பூக்கி அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறீங்களா? ஸோ பூக்கி இல்லை, 29 வயசு நடந்துட்டுருக்கு. ஓகே, 29 வயசு நடந்துட்டுருக்குன்ற ஒரு 29 நாட் அவுட் அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் நிறைய பேர் அந்த குறியீடை வந்து பூக்கி அப்படிங்கிற மாதிரி அது பர்பஸாக தான் வச்சோம். ஏன்னா கொஞ்சம் ரொமான்டிக்கான ஃபிலிமாக இருக்குன்னும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல, அதனால அப்படி பண்ணியாச்சு. ஜென்ரல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 29 அப்படிங்கிற ஏஜை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கட்ட வயசு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்மில் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவேளை அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா நீ அடுத்ததில் வந்து அடியெடுத்து வைக்கிறப்ப கல்யாணங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்மில் வந்து சொல்லுவாங்கல்ல. நீங்கள் இந்த படத்தில் வந்து எப்படி ஃப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கல்யாணம் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஏரியாக்குள்ளெல்லாம் போல் லைக் என்ன ஆகணும், என்ன சின்ன வயசுலேருந்தே பெருசாக நம்ம இதான் ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியம் இல்லை ஒரு பேஷன் அப்படின்லாம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு லூசரு அப்படின்லாமும் கிடையாது. பெரும்பாலான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க நினச்சதை படிச்சிருக்க மாட்டாங்க, படித்ததுக்கு ஏற்ற வேலையில் இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட் மேலே என்னடா வாழ்க்கை இது இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அந்த சேச்சுரேஷன் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பையன் அப்படி தான். ஸோ அந்த 29 நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது 30க்கும் 29க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் வரும்போது நமக்கே ஒரு பயம் வரும். அந்த 30ன்னு வச்சு கேக் கட் பண்ணவே மனசு வராது. ஸோ ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு மிடில். இப்போ நமக்கு ஆக்டிவாக ஒருத்தனோட ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வயசு வரைக்கும்னு வச்சுப்போமே, நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்னா அது கரெக்டாக இதோட இன்ட்ரோல் பிளாக்னு வச்சுப்போம். அந்த 30 ஸோ அதை தொடும் போது அது இன்ட்ரோல் பிளாக்காக இல்லாமல் இன்னொரு சீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்தமாரி இன்னொரு சீனாக இருக்கிற ஒரு லைஃப்பில் இருக்கிற ஒரு பையன். ஓகே, ஓ அதை நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு தோணுச்சு, அதனால் அந்த டைட்டில். ஓகே, ஒரு க்யூரியாசிட்டிக்கு உங்கள் 5 பேர்கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இல்லை, 2 மைக் தான் இருக்குது. ஓகே ரைட், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், நீங்கள்லேருந்தே சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய 29ல் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் வந்து நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு நினச்சி ஆசைப்பட்டு, அதனால் அந்த முடிவை எடுத்ததுலேருந்து நான் டைரக்டர்னு என்னை ஸ்க்ரீனில் பார்க்க 12 years ஆயிடுச்சு. அந்த 12 years ஆகும்போது எனக்கு 29 வயசு இருந்துச்சு. ஸோ மேயதமான் தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். எஸ், அந்த பையன் யூஸ்வலாக அந்த 29 அப்போ தானே உங்களுக்கு அந்த மேயாதமான் ரிலீஸ் ஆன டைம், கரெக்டாக? அதோட விதை
ஆரம்பிச்சது. நேதமான்னு ஒரு படம் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். ஓகே ரைட் சார். ப்ரொடியூசர் சார், உங்களை எல்லாரும் வந்து மீடியாவில் மச்சான் கார்த்தி அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்கல்ல, அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா இது பண்ணிக்கிறீங்களா? சந்தோஷம் தான். மச்சான் கார்த்தில சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் கார்த்தி சுராஜ் மச்சான் தானே, அதனால மச்சான் கார்த்தி தான். பட் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மச்சான் அப்படிங்கிறது இல்ல, இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்கும் மச்சான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வருது இல்ல. கரெக்ட். ரொம்ப அதுல சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் சேதுபதி எல்லாம் தெய்வ மச்சான் கூப்பிடுவாரு. அதுல சந்தோஷம் இருக்கு ஆக்சுவலி. ஓகே, உங்களோட 29 நான் தான் ஜஸ்ட் கேம் பேக் ஃப்ரம் UK. அப்பதான் வந்து நான் கார்த்திக் கல்யாண் பார்ட்னர்ஸ் 3 பேர் சேர்ந்து ஸ்டோன் பெஞ்ச்ன்ற கம்பெனி ஆரம்பிச்சோம். அது வந்து 29 வயசு. அது எனக்கு இந்த படம் மூலமா தான் நான் ரீவிசிட் பண்ணி தெரிஞ்சு, இல்லாட்டி தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் 29ல நீங்க கேட்ட கேள்வி நாங்களே கேட்டுக்கிட்டோம். பட் நீங்க எல்லாரையும் கேட்க வச்சிருக்கீங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான் என்னோட 29ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு ரீவிசிட்க்கு இது வந்து காரணமா. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலி ரொம்ப மறக்க முடியாத டைம். வேலை போயிடுச்சு, எனக்கும் வேலை போயிடுச்சு, என் ஹஸ்பண்டுக்கும் அதே டைமில் வேலை போயிடுச்சு. 2 பேருக்கும் ஒரே டைமில் வேலை போய் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பெரிய ஒரு இது. ஸோ 2016 மறக்க முடியாது. அப்படி ஒன்று. மகேந்திரன், நான் அப்போது மாஸ்டர் ஷூட் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு இருந்தேன். உங்களுக்கு மட்டும் ஸ்வீட் மெமரியாக இருந்திருக்குல்ல? அது கூட இல்லை, எல்லாருக்குமே ஸ்வீட் மெமரி தாங்க. உங்களுக்கு தாங்க. எனக்கு தான் பேடா? சரி விடுங்க, என் சோகத்தை லைட்டாக விதைச்சிட்டேன். உங்களுக்கு அதான் மாஸ்டர். ஓகே ஓகே. ஸோ விது 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து பேட்டை ரிலீஸ் ஆச்சு. அது 29 வயசு இருக்கும்போது. வாவ். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். தலைவரோட படத்தில் ஃபஸ்ட்டு டைம் தியேட்டரில் நம்ம பார்க்குறோம். அது எதுவுமே இல்லை, ரொம்ப 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 சின்ன ஒரு கேரக்டர். பட் ஆனால் அது அந்த மூமெண்ட்டில் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஒரு அஸ்பைரிங் ஆக்டராக இருந்த ஒரு பர்சன் ஒரு சீரியஸான ஆக்டராக இருக்கணும்னா என்ன வேணுங்கிறதுக்கு ஒரு விதை கார்த்திக் சுப்ராஜ் இவங்க 2 பேர் ஒரு விதை போட்டு ஒரு சீரியஸ்னஸ் வந்த டைம் கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாக இருந்தேன், என்ன பண்ண போகிறேன் எப்படி அந்த மாதிரி. பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு கைட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆளுங்க இருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் வில்லிங் டு புட் இன் த ஒர்க். ஸோ அப்படியே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜங்ஷன் தான் அது. 30 வரப்போது நடிக்கணும்னு வந்தாச்சு. இப்போ நடிக்க வரல, வீட்டுக்கு போயிரு, நீ போய் வேறு ஏதாவது பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி காமெண்ட்ஸ் வருது. அப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி நிறைய கேள்வி இருந்த ஒரு டைம். பட் ஆனால் அதுக்கு அதுதான் 29. ஓகே பிரீத்தி, உங்களோட 29 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காமல் கன்ஃபியூசிங்காக இருக்காமல் இருந்தால் சரி. ஓகே. ஏன்னா இவங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது ஐயோ 29 அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு நடக்கும். ஐயோ அப்படி இருக்கு. ஐயோ 29 பயங்கரமான வயசு வச்சுக்கிற மாதிரி. பட் நல்லா இப்படியே மூவிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ டைரக்டர் சார், ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் பண்ண பல ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ண அந்த 5 minutes வீடியோ எதுக்காக இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மொமெண்ட்டை வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அது கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து நீங்களும் ஆப்வியஸ்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணணும், அதை பர்டிகுலராக இது பண்ணணுங்கிறதுக்கான அந்த தாட் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சது? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சாயங்காலம் போய் பீச்சுக்கு போயிட்டு அந்த லொக்கேஷனில் நின்று லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரம் நகர்ந்து போயிட்டு அப்படியே ரைட்டில் போயிட்டு இதெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. இல்லை, படம் அது திடீர்னு ஒரு நாள் தோணுது தான். படம் எடிட் பண்ணும்போது தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். ஒரு 10 slices ஆஃப் ஒன்ஸ் லைஃப் மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸாக தான் இருக்கும் படம். நீங்கள் அந்த வீடியோலேயே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அது ஸ்கிரிப்டில் படிக்கும்போது அது ஒரு புக் மாதிரி போயிடுச்சு. எடிட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நம்ம பழகிருக்கோம்ல, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, ஒரு பிகினிங், அப்புறமா ஒரு இன்சைட்டிங் இன்சிடெண்ட், அப்புறம் ஒரு பிளாட் பாயிண்ட் வரும், அங்கேருந்து ஒரு மிட் பாயிண்ட் வரும், அப்படியே போய் ஒரு கிளைமேக்ஸ் போகும்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மைண்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் ட்ரீட்மெண்ட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை ஒவ்வொரு சாப்டராக போகுதுன்னும் போது அது ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்ணணும். இல்லைன்னா தேட்டருக்குள்ளே வரும்போது அதுவே ஒரு இன்னும் எத்தனை இருக்குது இந்த மாதிரி ஒரு கேள்வி வர வேணாம். அட்லீஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வரவங்களுக்கு ஓகே இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் பார்க்க போகிறோன்ற ஒரு கிளாரிட்டி வேணுன்றதுக்காக தான் அது பண்ணோம். அண்ட் ரெகுலராக ஒரு டீசர் ட்ரைலர்னு போய் அப்படி ஒன்று அதை வச்சு நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ண வேணாம் இந்த வேர்ல்டை. இந்த நிதானத்தில் இந்த ஏஸ்தட்டிக்ஸில் தான் படம் இருக்க போகுதுன்னு காட்டுறதுக்கு அது ஒரு சிங்கிள் ஷாட். பர்ஃபார்மன்ஸஸும் நல்லாயிருக்கும், கோரியோகிராஃபியாக நல்லாயிருக்கும். அந்த இடம் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. லைவ் லொகேஷன்ஸ் தானே ஆப்வியஸ்லி. நம்ம செட்டு போட்டோம், பீச் செட்டு போட்டோம் நாங்கள். கேட்டுக்கலாமே, இப்போல்லாம் நான் ஏதோ சொன்னால் தானே. இல்லை கரெக்டு, எல்லாமே ஏஐயில் பண்ணிட முடியும் நம்ம. உண்மைதான், லைவ் லொகேஷன் தான் அது.
ஒரே எனக்கு அந்த ட்வைலைட்டில் தான் எடுக்கணும்னு ஆசை. பட் அதை கட் பண்ணி போகணும் அப்படின்னா இருட்டிடும், அப்புறம் விடிஞ்சிரும். அதனால் சிங்கிள் ஷாட்டாக போகலான்ற ஐடியா. அண்ட் பர்ஃபார்மன்ஸஸாக இவங்களும் ப்ராப்பராக பண்ணனால வித்தின் ஒரு 5:45 5:52 எடுத்து முடிச்சிட்டோம். அந்த டைமில் தான் அது நல்லாயிருக்கும் பார்க்க. 5 நிமிஷம் சீக்வன்ஸாக 10 நிமிஷத்தில் எடுத்திருக்கீங்க. 5 நிமிஷம் தான் எடுத்தோமே. ஆக்ஷன் டு கட் அவ்வளோதான். மாஸ்டர் 2 டேக் இல்லைன்னா? ஆமாம், முதல்ல ஒரு டேக் அதுவே எக்ஸ்ட்ரானரியாக வந்தது. பட் அந்த கிம்பிள் மூமெண்ட்டு இந்த டைமில் கிம்பிள் சதீஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது ஈஸி கிடையாது. அவ்வளோ நேரம் மண்ணில் நடக்கணும், ஹோல்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரேம் லூஸாக இல்லாமல் எல்லாம் பண்ணணுன்றது அண்ட் அது பர்ஃபெக்டாக வந்துச்சு. இது வந்து காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைம் எப்பவுமே சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ஃபோன் வந்துருச்சு, நாளைக்கு ஒரு நாள் தேவைப்படும் ஃபோன் வந்துருச்சு. நான் ஒன்று பயம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்லை, பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ரத்னா கேட்டால் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னா, மழை அன்னைக்கு இட் வாஸ் இன்டரப்டிங் அ லாட். ஓகே. ஸோ அப்படின்றபோது நோபடி கேன் ஹெல்ப் இட். இட்ஸ் அ காட்ஸ் பிளெஸிங் தான். 5:30 ஃபோன் வந்து நான் ஓகே அப்ரூவ்டுன்ட்டேன். நாளைக்கு அது என்னன்ற பார்த்தா 6:15 ஃபோன் வருது, முடிச்சிட்டாங்க. அது மேஜிக்கலாக ஒன்று நடந்த விஷயம். கட் சொல்லி அடுத்த 2 மினிட்ஸில் திரும்ப மழை வந்துச்சு. இதுவே ஃபஸ்ட் டேக் எடுத்தோம், செகண்ட் டேக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்குள்ள திரும்பவும் ஒரு மழை வந்துச்சு. ஸோ மலைக்கு நடுவில் தான் அது நடந்துச்சு. மேஜிக் மாதிரி தான் எங்களுக்கே இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறப்பவே ஏன்னா கரெக்டாக என்ன சிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ விது பொதுவாக வந்து டால் கை அண்ட் ஷார்ட் கேர்ள்ஸ் வந்து பர்ஃபெக்ட் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்குது எல்லாருக்குமே. அந்த உங்களுடைய வந்து நீங்கள் உயரமாக இருந்துட்டு உங்களுடைய அந்த லுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருந்தது. ஸோ உங்களுக்கும் ஷார்ட் கேர்ள்ஸ்க்குமான ஒரு கம்பேட்டபிலிட்டி ஏதாவது இருக்கா? சும்மா ஒரு ஜென்ரலாக கான்ட்ரவர்ஷியலாக சொல்ல. சரி, நான் இதை இப்படி இமேஜின் பண்ணுங்க. நான் ரொம்ப ஃபன்னாக கேட்குறேன். பொதுவாகவே நீங்கள் இப்போ நான் ஒருத்தரை பார்த்து இப்படி பேசுகிறேன்னா நான் இப்படி அட்ரஸ் பண்ணுறேன். பட் உங்களுடைய சினாரியோவில் நான் இப்படி இல்லை பேசணும். ஸோ நான் அந்த மொமெண்ட்டை கேட்குறேன். எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டை தானே வரும். இப்போ சொல்லுங்க, இது கான்ட்ரவர்சி இல்லை, அதை எரேஸ் பண்ணிடலாம். அது எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே அப்படியே ஒரு இதில் தானே பார்க்குறாங்க. எனக்கு நான் அது ரொம்ப ஹைட் பற்றிலாம் யோசிக்கலைங்க. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது லைக் பிகாஸ் இது ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மர், அதனால ரொம்ப நல்லா இருந்தது. லைக் க்ரியேட் பண்ணும்போதே எல்லாம் நம்மளுக்கு ஒன்று நம்மளுக்கு தெரியும், ஓகே இது வந்து ரொம்ப நல்ல ஒர்க் ஆகுது. லைக் அட்லீஸ்ட் அஸ் ஆக்டர் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணிடுவீங்க. லைக் பேசும்போது அதில் ஒரு உண்மை இருக்கிறதுலேருந்து எல்லாமே. ஸோ ஃப்ரம் அ பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஷார்ட் கேர்ள் கம்பேட்டபிலிட்டி எல்லாம் எனக்கு ஆக்சுவலி இவங்க ஷார்ட் கேர்ளும் கிடையாது. அவன் ஸ்டாண்டர்ட் டீச்சராக வளர்ந்துட்டேன். இதை நானும் சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த வருத்தங்கள் ரொம்ப நான் பார்த்த வரைக்கும்ல, குரூப் ஃபோட்டோ எடுத்தால் கூட எதுக்கு பக்கத்துக்கு தள்ளி நான் அப்படி தெரியும். ஏன்னா அவன் ஸ்டாண்டர்ட் டீஸ்லேயே 6 feet இருப்பான். அதுக்கு நம்ம எப்படி வந்து அவன் பக்கத்தில் மேட்ச் பண்ண முடியும்? ஐயோ, நானும் அவர் சேர்ந்து ஒரு செல்ஃபி இருக்கு, நான் இன்டர்வியூவில் போட்டு விடுறேன். பயங்கரமா நாங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. செல்ஃபி ஸ்டிக் அவர் தான் எடுத்தாரு. கரெக்டாக வந்துடும். எல்லா காலேஜுக்கு போனோம்னா பின்னாடி க்ரௌட் நிற்கும், எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ல, அது டாப் ஆங்கிள் எடுத்து தந்துடுவோம். ஹைட் பரிதாபங்கள். ஆமா, பிரீத்தி இது பண்ணுனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பிரீத்தி, இண்டஸ்ட்ரியில் தமிழ் இண்டஸ்ட்ரி பர்டிகுலராக வந்து உங்களுடைய ரீசன்ட் படங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு அதிகப்படியான எதிர்பார்ப்பு ப்ளஸ் அதிகப்படியான வெல்கமிங் இருக்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதுக்கு 29 வந்து எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் வெல்கம் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அயோத்தியில் அந்த ஆடியன்ஸ் த வே தே வெல்கம் மீ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஐ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் 29 வந்து அகேன் வித் எவ்ரி ஃபில்ம் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் ஆக முடியுமோ, ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி ரெசனேட் பண்ண முடியுமோ ஆடியன்ஸ் கூட, அப்படி தான் நான் யோசிப்பேன் கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் விஜய். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரியலான ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு. ஸோ எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க எப்படி ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் இந்த மாதிரி பண்ணால். ஸோ ஐ திங்க் மேபி ஆடியன்ஸ்க்கு இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். தட் அகெயின் வி ஆர் சீயிங் ஹர் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் கேரக்டர். அண்ட் அப்படியே கேர்ள்ஸ் வந்து என்னென்னா எப்போவுமே ஒரு கோல் இருக்கும், தட் இந்த டைமுக்கு இது பண்ணணும் நம்ம. ஸோ ஒரு கிளாரிட்டி இருக்கும்.
விஜுக்கும் அப்படி தான். பட் அட் த சேம் டைம் லவ் வரும்போது ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணணும் லைஃப், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ ஐ திங்க் எவ்ரி கேர்ள் வில் கனெக்ட் வித் விஜய். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன் உங்களுக்கு பர்டிகுலராக, ஐயோ இந்த பொண்ணு அயோத்தியில் பயங்கரமாக அழுதுருச்சுப்பா, மனசே கேட்க மாட்டேங்குது, ரத்தகுமார் நீ ஏதாவது பண்ணி வச்சு இந்த பொண்ணை வந்து கமெண்ட் நான் இல்லை ஆக்சுவலி இந்த படத்தில் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு காரணமும் அயோத்தியில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான். ஓகே. ஏன்னா இன்டென்ஸான சீரியஸான லைக் அரஸ்டிங்காக கேமராவுக்கு நின்னா ஹோல்ட் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணிடுவாங்க எனக்கு தெரியும். ஆனால் இந்த சுட்டியாக கொஞ்சம் இப்போ நீங்கள் இந்த சீனில் பார்த்த மாதிரி அந்த சேட்டையாகவும் கொஞ்சம் அது பண்ணுற ஸ்பேஸில் இவங்க பண்ணி நான் எதுவும் பார்த்ததில்ல. அப்போ தான் நான் வந்து அந்த ரீல் பார்த்தேன். அதில் வந்து அவங்க ஒரு ஹிந்தி கதை சொல்லி அது 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 வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு அந்த டைமில். ஆமாம், அவார்டு வாங்கும்போது மட்டும் தான் அது பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு அவார்ட் பண்ணதில்லை. பண்ணுறது இதுக்கு முன்னாடி எந்த இன்டர்வியூலையும் பண்ணலையா நீங்கள்? இல்லை பண்ணல. சரி, இங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், இந்த படத்துக்காக நீங்கள் அவார்டு வாங்கினீங்கன்னா எனக்காக நீங்கள் அதை ஸ்டேஜில் பண்ணுறீங்க. ஓகே? அவார்டு வாங்கினா கண்டிப்பாக இந்த படத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க, அதாவது அவார்டு வாங்கினீங்கன்னு. ஓகே. இல்லை அதுதான் எனக்கு அந்த 2 மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் தேடிலாம் பார்க்கல. ஓகே. மகேந்திரன். ஸோ மகேந்திரன் பொதுவாக ஒரு இன்டர்வியூவில் இருக்கிறப்பையும் சரி, ஒரு படத்தில் இருக்கிறப்பையும் சரி, மகேந்திரனை சுற்றி மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தப்பட்டு பேசப்படுறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க? ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்ல, அப்படி தான் அதை பார்க்குறேன். ஓகே. அண்ட் அவ்வளோதான். இது நான் என்ன சொல்ல முடியும்? ஓகே, ரைட்டு. ஸோ 29 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட் நான் சொன்னதே சொல்லிடுறேன். ஆமாம், நீங்கள் ஆக்சுவலாக அதுதான் வரேன். இப்போ நீங்கள் மாடி விட்டீங்க தேவையில்லாமல். ஓகே. ஆமாம். என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லலை. இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், அதுதான் அண்ணன் சொன்னார் என்கிட்ட. டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. சரி, இதில் வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கும். அவர் எதை சூஸ் பண்ணி போகிறாரு, அவர் ஏஜில் இருக்கிற ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம், ஃபுல்லாக சொல்ல முடியாதுனால ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் இவன் எப்படி சூஸ் பண்ணிட்டு போகிறேன், இவனோட ஐடென்டிட்டி எப்படி சூஸ் பண்ணுறான், இவனுக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரி. ஸோ ஸ்கிரிப்ட் என் மேலே இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த லைஃப்பில் ஒரு கேரக்டராக ஒரு நெகட்டிவாக ஒருத்தன் வந்து அவன் என்ன பண்ணுவான், அதே ஏஜில் இருக்கிறவன் அவன் என்ன செய்வான்றதான் ஒரு நல்ல கேரக்டர். இதில் ஐ திங்க் அவனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதை பொறுத்து. இப்போ சத்யாவுக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னா அவனுக்கு வேற ஒரு லைஃப் இருக்கும். பட் இன்டர்னலாக பேட்டில் வந்து அதே ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் கோர் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாத்துக்குமே அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது அது எவ்வளோ ஜெயிச்சாலும் எவ்வளோ செஞ்சாலும் அதுதான் கொஞ்சம் காண்டி. ஓகே. ஒரு 2-3 வருஷம் நம்ம எங்கேயா லேக் ஆகும், அந்த 2-3 வருஷத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவாங்க டக்குன்ட்டு திருப்பியும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ ஜென்மம் முடிந்தது, சொர்க்கம் அடைந்தது அப்படின்னு சொன்னீங்க. 32 வருஷத்துக்கு முன்னாடி காதலன் படத்தில் குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தல் ஏறி கீழே விழுந்ததால் கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் 32 வருஷம் ஆகிடுச்சா இப்படி ஒரு லிரிக் வந்து மறுபடியும் இப்படி வந்து ஃப்ரேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது இருந்தது. ஈவன் ரிப்பீட் மோடில் ஒரு விஷயம் வந்து நடக்கிறது ரொம்ப நாள் கழித்து இண்டஸ்ட்ரியில் நடக்குது. 29 பொறுத்த வரைக்கும் அந்த பூ பாட்டுங்கிறது. ஸோ அந்த லிரிக்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது யோசிச்சிங்களா? உங்களுக்கு இப்படி இல்லைங்க, தோணுச்சுல்ல? நமக்கு அது வேலை இல்லை. நான் அவ்வளோ இப்படிலாம் இல்லை. இப்போ பேசும்போது ஏதாவது சும்மா லைன் வருதில்ல, அந்த மாதிரி ஒரு காலத்தில் நான் வந்து நான் ரசித்த பொண்ணுக்குன்னு சும்மா ஃபீல் பண்ணி அப்படி எழுதுனது. அது மறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு டியூனில் வச்சுக்கிட்டோன்னா அந்த டியூன்னால அது வார்த்தைகள் மறக்காமல் இருக்குன்றதுக்காக சும்மா ரைம்ஸ் மாதிரி இருக்கட்டும்னு நானே சும்மா ஹம் பண்ணி அதில் வாயிலே டி ராஜேந்தர் சார் மாதிரி ஒரு மியூசிக்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது அப்புறம் மறந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியாது. இந்த படத்தில் இந்த சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் பார்த்த இந்த வேர்ல்ட் ஆஃப் 29க்கு அப்புறம் தான் இந்த சாங் வரும். ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதுலேருந்து இது கனெக்ட் ஆகி போகும். ஸோ இவ வந்து அந்த இடத்துல இருப்பா, அந்த இடத்த என்ஜாய் பண்ணுவா, அதெல்லாம் இருக்கும். ஆனால் இவனோட கவனம் ஃபுல்லாக அந்த பொண்ணு, அந்த பூ மேலே தான் அவன் பார்வையே இருக்கும் ஃபுல்லாக. ஏன்னா இந்த படத்தில் மைண்ட் வாய்ஸ்னு ஒரு விஷயம் வந்து ஒரு கேரக்டராகவே இருக்குது. அதுக்கு தான் சீலேன்னு பேர், சீலேன்னு ஒரு பேர் வச்சு அதுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்க. ஆமாம். அதனால் இவன் மைண்ட் வாய்ஸ் ஒரு பாட்டு பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அவனுக்குள்ளேருந்து ஒரு குரல் அது பாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அது ஷூட் ஆகும்னு நினச்சோம். அண்ட் ஈஸியாக ஷூட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த லிரிக்கை அப்படியே கொண்டாடலாம், அப்படி கொண்டாடலாமான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. குட்டி சாங்காக அங்கே அழகாக பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ அது
நிறையா முளம் இல்லாமல் ஒரு முளத்துலேயே முடிச்சிட்டோம் அந்த பாட்டை. ஏன்னா அவ்வளோதான் அதுக்கு இடமும் இருந்துச்சு. அதுக்கு மேலே போனோன்னா இந்த இடத்துல நான் ஒரு குறுக்கிடுறேன். 2:57 வந்து அது நிற்கக்கூடாது, எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சிறப்பில் ஏதாவது பதில் இருக்கா? பதில் எனக்கு அவரோட இருந்து ஜென்மம் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். மறுஜென்மம் பிறந்தது. மறுஜென்மம் அடா, பிறந்த இதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு. Reincarnation. மறுஜென்மம் பிறந்தது. ப்ரொடியூசரே பயங்கர இதில் இருக்காரு வைப்பில். ஆமாம், அவரும் பூ வாங்கி கொடுத்துருப்பார்ல. ஆப்வியஸ்லி. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. லவ் பண்றப்போ மல்லிகைப்பூ அப்படிங்கிறது கொஞ்சம், ஏன்னா ரோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல, காதல்னாலே ரோஜா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். இல்லை, பீச்சில் வந்து நீங்கள் ரோஸ் விற்க மாட்டாங்க, மல்லிகைப்பூ தான். அங்கே வந்து வரும்போது பூ வித்துட்டு வர்றவங்க மோஸ்ட்லி கப்பில் பார்த்தாங்கன்னா அது தலையில் கட்டின்னு நினைப்பாங்க. ஆமா, அப்படி வந்து பாருங்க உடனே சொல்கிறீங்க. வாங்கியிருக்கேங்க. இல்லை, அந்த மாதிரி கிராஸ் ஆகி நானும் காதலித்தேன், நானும் பீச்சிற்கு சென்றேன், எனக்கும் பூ வந்து தரப்பட்டது. அதுக்காக சொல்லுவேன். மோஸ்ட்லி லவ்ல ரோஸ், சாக்லேட் அப்படி greeting card இப்படி தான் ஆரம்பிக்கும். அண்ட் அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷனில் ப்ரொப்போஸ் பண்ணப்பட்ட இடம். அதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷனில் ஒருத்தவங்க பூ வித்துட்டு வந்தவங்க கிட்ட அவங்க ஆசையாக வந்து நீட்டினா அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதோ சொல்லுவான். அதுக்கு ஒரு லீட் இருக்கு, கான்வர்சேஷனில் வரும்ல. ஸோ அதனால தான் மல்லிப்பூ இருக்கட்டும். ரோஸை நம்ம முளங்கட்டி மாட்டினா நல்லா இருக்காது, மல்லிப்பூ நல்லா இருக்குமேன்னு வச்சாச்சு. இல்லை, மல்லிப்பூ புதுசாக தானே இருக்கு. ஐயா இல்ல என்ன சொல்லுவோம். ஆமா, நல்லா இருக்காது. ஆப்வியஸ்லி. இல்ல, அதுவும் இல்லாம வாசனையும் இல்லாம இருக்கும். மல்லிப்பூ அப்படியே சும்மா முகர்ந்து பார்த்தாலே அதோடைய வாசனை பீச்சிலே அப்படியே தூக்கும். ஸோ அப்படி எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லலாம். மல்லிப்பூ என்னைக்கு இருந்தாலும் அதோடைய அதுக்கு ஒரு லீட் இருக்கும். எஸ், அது நாங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேயில் 1 year ஆஃப் ரெட்ரோ. ஸோ அதனால் உங்களுக்கு பக்கம் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பயங்கர இது இருக்குது. ரெட்ரோக்கு அப்புறமா வந்து விது கிட்ட இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறையா இருந்தது. ஸோ பயங்கர தெரியுமா, அது உங்களுடைய தன்னடக்கம், சரிங்களா? ஸோ ஒரு பாசிவான ஒரு பாடி ஸ்ட்ரக்சரு, பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான், நல்ல லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆள். ஏன்னா கஷ்டப்பட்டு பாலிவுட்லேருந்தோ இல்லை வேறு எங்கே இருந்தோ லாங்குவேஜ் தெரியாத ஆளை கொண்டு வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் நாங்கள் இருக்கிறப்ப டபால்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை. அந்த இதெல்லாம் வந்து எப்படி இல்லைங்க? அவ்வளோ சினிமா இந்த டைரெக்ஷனில் கூட்டிகிட்டு நம்ம வந்தது வந்து கேரக்டர்ஸாக இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணணுங்கிறது தான் மைண்டில் இருந்தது. ஸோ இந்த ஜேர்னி வந்து சினிமா அப்படியே கூட்டிகிட்டு போகுது. கார்த்திக் சுப்ராஜ் அப்படியே ஒரு கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ இதில் ஹீரோ, ஆனால் நான் அது எந்த கேரக்டர் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு என்ன பண்ணுவோமோ அப்படி தான் நான் பண்ணுறேன், அப்படி தான் பண்ணவும் போகிறேன். பட் திங்ஸ் அதை சுற்றி உள்ள விஷயங்கள் மாறிட்டே இருக்கலாம், அது என் கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. எந்த விஷயம் வந்தாலும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி கரெக்டாக அது பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபைனல் கொஸ்டின் 29 பொறுத்த வரைக்கும் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் விது. உங்களை அஸ் அ ஹீரோவாக உங்களுக்கு அது எப்படிப்பட்ட இம்பேக்டாக இருக்கும்? படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது எந்த விதமான இம்பேக்டாக இருக்கும்? 29 பற்றி ஸோ ஆல்ரெடி திருப்பி உங்களுக்கும் அதே சொல்லுவேன். ஒரு ஹாட் சம்மர் டேயில் ஒரு கூலாக ஒரு ப்ரீஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் படம். பிரீத்தி? 29 படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபன், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதில். இது வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது இதில். உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிற ஸ்டோரி ஆமாம் தானேங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு 2 ரொம்ப ரியரான கேரக்டர்ஸ் சத்யா, விஜய் நீங்கள் பார்க்க போகிறீங்க May 8th. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கு ஓகே. டைரக்டர் சார்? இல்லை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், மேயாதமான அப்போது அதோட ப்ரீ ரிலீஸ் அப்போ ஸ்டேஜில் சொன்னேன், படங்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து சும்மா இருக்கிறதுக்கு பார்க்கலாம், இன்னொன்று பார்க்குறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சும்மா இருக்கலாம் படமாக இருக்காது. நீங்கள் மெனக்கெட்டு கூட பார்க்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டர் ஃபில்மாக இருக்கும் மேயாதமானோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே. எஸ். ப்ரொடியூசர் சார்? டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். நான் வந்து இதை 7G வினை தாண்டி வருவாய் அலைப்பாயுது, அந்த லைன்ஸ் ஆஃப் ஸ்லேட்டில் இந்த படம் வரும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த கதைகள் பிடிச்சவங்களுக்கு இந்த கதைகள் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே மகேந்திரன். நான் இவர் சொன்னதான் சொல்லலான்னு வந்தேன். வேற சொல்லுங்க அப்ப. நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். பர்சனலாக நான் ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஃபேனாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நம்ம ரேட் பண்ணுவோம்ல கடைசி ஒரு 10-15 நிமிஷத்துல லவ் ஸ்டோரியில் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் வந்திருக்குன்ட்டு. எஸ். அப்படி கண்டிப்பாக வந்து May 8th அப்புறம் இந்த படம் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கும். அது ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும் தேட்டரில். ஓகே, இப்போ டைரக்டர் சார் ஃபைனலாக நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, குறியீடு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் இதை பற்றி ஏதாவது மாட்டினாரு ஒருத்தர். இது வந்து ஃபுட்பால் ஜெர்சி, போன் ப்ரொடியூசர் எடுத்து கொடுக்குறாரு, நானே எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து நம்ம விக்ரம் படத்தில் சந்தன கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் கரெக்ட் அப்படி சொல்லியிருக்கணும் நீங்கள். ஓகேவா? என்ன அறிவு இருக்கோ அதான் சொல்லுவோம். ஐயோ, ஃபுட்பால் ஃபேன்ஸாக அவங்க பேசிட்டாங்க. நீங்கள் விஜய் சேதுபதி அட்லீஸ்ட் வந்து இது பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்களா? டிஷர்ட் எனக்கு கொடுத்தது. ஓகே ரைட். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ எப்படி வந்து ஒரு 5 minutes வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை பார்த்து அத்தனை பேருக்கு ஏற்படுத்துச்சோ, ஒரு 2:57 டூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு போட்டு ஏதோ ஒன்று உலுக்கி எடுத்துச்சோ, இந்த படமும் அதே ஒரு எஃபெக்டை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.